ஹாய், நான் சபரீஷ். நான் சிஐடி காலேஜில் படித்தேன். 2019 பாஸ்ட் அவுட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் தான். 19 முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து பிபிஓ செக்டரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். சரி, நம்ம ஸ்விட்ச் ஆகலாம், இங்கே பைத்தான் டெவலப்பர் ஆகலாம், ஸோ ஸ்விட்ச் ஆகலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கும்போது சரி சர்ச் பண்ணலான்னு சர்ச் பண்ணேன். அப்போ வந்து கூகுள் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து எஜுகேட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்க்கும்போது கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பைத்தான் படிக்கணும், ஸோ எவ்வளோ என்னன்னு கேட்டுட்ருக்கும்போது அவங்க டேரெக்டாக கிளாஸ் வர சொன்னாங்க. ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி. டெமோ கிளாஸ் வந்து எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து எனக்கு புரிஞ்சது. பைத்தான்னா என்னென்ன ஒரு ஐடியா இல்லாதப்போ அவங்க வந்து எனக்கு சொல்லும்போது வந்து பைத்தான் ஒரு ஐடியா எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஓகேன்னு சொல்லி நான் இங்கேயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 2 to 3 டெமோ கிளாஸஸ் போயிருந்தேன். அங்கே எங்கேயுமே எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை, இங்கே செட் ஆன மாதிரி. ஸோ இங்கே நான் ஓகேன்னு சொல்லி இங்கே கிளாஸ் வர ஆரம்பித்தேன். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பேசிக்லேருந்தே சொல்லிக் கொடுத்தாங்க. பேசிக்லேருந்து எப்படி நம்ம டேட்டா டைப்ஸு அந்த மாதிரி எல்லாமே பேசிக்லேருந்தே எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டே பை டே போகும்போது எனக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்துட்ருக்கும்போது ஓகே, நான் இந்த மாதிரிலாம் செட்டப் இருக்குது, இது பைத்தானில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரிய வந்துச்சு. போகும்போது பேசிக்லேருந்து இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே தெரியாது உள்ளே வரும்போது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு, இப்போ வெப் ஆப் டெவலப் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கும் நாலேஜ் இருக்குது. ஆக்சுவலாக நாலேஜ் வந்து அவங்க நமக்கு எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணுறோங்கிறத அவங்க அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. செக் இன் த சென்ஸ் டேரெக்டாகவே எல்லாத்தையுமே வந்து அவங்களே சொல்லிக் கொடுக்காம நமக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக மற்ற ட்ரைனிங் மாதிரி இல்லை. நான் முன்னாடியே ஒரு ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஜாவாவில் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டைமிங் கிளாஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. 1 hour டைமிங்னா 1 hour டைமிங் கிளாஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரா கொரீஸோ இல்லை டவுட்ஸோ கேட்குற அளவுக்கு கூட அவ்வளோவா எனக்கு சான்ஸே கொடுக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக கிளாஸ் 1 hour கிளாஸு 1 hour முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு வந்து மேக்ஸிமம் 1 hour to 2 hours வந்து இங்கே ட்ரெயினர்ஸும் இங்கே இருப்பாங்க. அப்புறம் சீனியர் ட்ரெயினர்ஸும் இருந்தாங்க. கிளாஸுக்குள்ளேயே உட்காந்து நான் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது டவுட்ஸ் இருக்கும்போது கேட்கும்போது அவங்க எல்லாமே எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்க கோர்ஸ் டைமிங் எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா 4 to 5 monthsன்னு சொன்னாங்க. ஸோ 4 monthsலேயே முடிஞ்சிச்சு. 4 monthஸில் முடிஞ்சிச்சுன்னா கூட அடுத்த 1 monthக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ட்ரெயின் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இருக்கா, அதாவது விட்டு போயிருக்கா, உங்களுக்கு எதில் டவுட் இருக்குதுன்னு கேட்டு அதெல்லாமே கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. அது போக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணால் அது எப்படி எஃபெக்டிவாக இருக்கும், ஹெச்ஆர் சைட்லேயும் மேனேஜர் சைட்லேயும் எப்படி எஃபெக்டிவாக இருக்கும்னு அவங்க அதை பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நான் பண்ண ப்ராஜெக்டையே வந்து அவங்க லிங்காக கன்வெர்ட் பண்ணி அதில் என்னோடய ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கீ பாயிண்ட் மாதிரி நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். நம்ம இப்போ ரெஸ்யூம் நம்ம அனுப்புகிறோன்னா இப்போ டேரெக்டாகவே அவங்க பார்த்து ஸோ இது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஆக்சுவலாக எப்படி பேசிக்காகவே வந்து இன்டர்வியூ போகும்போது நமக்கு கொடுக்குற ப்ராப்ளமை நம்ம எப்படி திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம், அந்த ஒரு மென்டாலிட்டியும் அந்த ஒரு ஐடியாவை கூட கொடுத்தாங்க. மேக்ஸிமம் இது ஒரு கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லலாம். நமக்கு எவ்வளோ தான் ப்ரோக்ராம் தெரிஞ்சிருந்தாலும் திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொல்லும்போது நமக்கு அது ஞாபகம் வராமல் போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளோ தான் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலுமே திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும்போது நமக்கு அது திங்க் பண்ணுற அளவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க என்ன ஆச்சுன்னா, ஸோ எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் நம்ம எப்படி அதை பண்ணுறோங்கிறத, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுறோம், அந்த மாதிரி அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக இந்த ரெஸ்யூம்லேயும் அதே மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியல, நான் பேசிக்லேருந்தே தெரியல அப்படின்ட்டு உள்ளே வரும்போது இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த கம்பெனிக்கு போனாலுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். எங்கே போனாலுமே வந்து எனக்கு தெரியாதுங்கிறது இல்லை. பேசிக் லெவலில் எனக்கு பேசிக்லேருந்து இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு தெரியுதுன்னா எனக்கு நான் உள்ளே போனோன்னா உள்ளே போகிற அளவுக்கு எனக்கு அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். Thank you for the educators and the trainers. So thank you so much.